ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 26 நவம்பர் 2025 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 10ஆம் நாள், திதி சஷ்டி, இரவு 12:02 வரை, பிறகு சப்தமி, நட்சத்திரம் திருவோணம் இரவு 1:32 வரை, பிறகு அவிட்டம், யோகம் விருத்தி மதியம் 12:42 வரை, அதன் பின் துருவம், கரணம் கௌலவம் காலை 11:34 வரை, பிறகு செய்துளை இரவு 12:02 வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் ஒரு தனி வசீகரம் இருக்கும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் நீங்கி எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். குடும்பத் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சிறிய முதலீடுகள் செய்வதற்கான யோசனைகள் இன்று உதயமாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகள் பாராட்டப்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பயணம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து சுமூகமான உறவு நீடிக்கும். கடினமான வேலைகளை கூட எளிதாக முடிப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் செலவுகளையும் சரியாக திட்டமிடுவது அவசியம். ஆன்மீக சிந்தனைகளில் மனம் ஈடுபடும். இன்று நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நீங்கள் எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து எந்த ஒரு செயலிலும் ஒரு நாள் தாமதம் செய்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வாகனங்களில் செல்லும்போதும் பணத்தை கையாளும்போதும் மிக கவனமாக இருக்கவும். அவசரம் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, அலைச்சல் காரணமாக உடல்வலி போன்றவை ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள இஷ்ட தெய்வ வழிபாட்டிலோ அல்லது தியானத்திலோ ஈடுபடுவது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுதர்சன சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தொழிலை விரிவுபடுத்த உதவுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் மற்றும் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு தொழிலிலிருந்த தடைகள் நீங்கும். உங்களின் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வுக்கான அறிகுறி தென்படும். நீண்ட நாட்களாக கஷ்டம் கொடுத்த கடன் தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிரிகளின் சவால்களை சாதுரியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய நோய்களின் தாக்கம் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து வேலை பளு குறையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் சாதகமாக முடியும். ஆன்மீக சிந்தனைகளில் மனம் ஈடுபடும். கோயில் குளம் என்று சென்று வருவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை கூடும். எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது புதுப்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்துடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும். இன்று உங்கள் சொத்து மதிப்பு உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சில்வர். அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியமும் பேச்சுத் திறமையும் கூடும் நாளாகும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் பிறரை கவர்ந்து உங்கள் காரியத்தை சாதிக்க உதவும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். தொலைபேசி மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்டகரம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். பணவரவு தாராளமாக இருக்கும். சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவு செய்வீர்கள்.
அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்கள் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அவர்கள் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் காக்கி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும். ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். வெளிநாடு தொடர்பான வேலைகளில் இருந்த தடைகள் நீங்கும். ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவீர்கள். மனதை அலைபாயலிடாமல் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் இன்று தவிர்ப்பது உத்தமம். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 7, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். மூத்த சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இன்று நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைத்து உங்கள் கவலைகள் நீங்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.